பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்தியாவோட பாதுகாப்பு அரண்கள் ஏவுகணைகளை பற்றி முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்த ஷார்ட்ஸில் ஆகுலம் அப்படின்றது தளர்வுன்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக ஆகுலம் அப்படின்றது வருத்தம். சரியா, ஆகுலம் அப்படின்றது வருத்தம். அதை பார்த்துக்கோங்க. சரி, ரைட்டு. பாருங்கள், இந்தியாவின் பாதுகாப்பு ஏவுகணையில் முக்கியமானது என்ன அப்படின்னா S-400. இது ரஷ்யா கிட்டேருந்து வாங்கப்பட்டது இந்த ஏவுகணை. இதோட எஃபெக்டிவ் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 380 கிலோமீட்டர். சரியா, மொத்தம் 380 கிலோமீட்டர் சென்று வான் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியது, எதிரி ஏவுகணைகளை தகர்க்கக்கூடியது. அடுத்து பாருங்க, பராக் 8 அப்படின்றது இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கப்பட்ட ஏவுகணை. இதோட எஃபெக்டிவ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 70 கிலோமீட்டர் சென்று எதிரியோட ஏவுகணையை தாக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, ஆகாஷ். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை இந்த ஆகாஷ் ஏவுகணை. இதோட எஃபெக்டிவ் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர். சரியா, அடுத்து பாருங்க, ஸ்பைடர் அப்படின்றது இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கப்பட்ட ஏவுகணை. இது இதோட எஃபெக்டிவ் ரேஞ்ச் 15 கிலோமீட்டர். ஆக்சுவலாக இது ஆகாஷ் ஏவுகணை இதெல்லாம் கேட்கும்போது சாம்னு கேட்பாங்க, SAM அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னன்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். சரியா, அப்படின்னா தரையிலிருந்து விண்ணுக்கு பாயக்கூடியது. இந்த ஆகாஷ் ஏவுகணை ஏற்கனவே கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. நன்றி.